சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல முடிவை ஆண்டவர் தருவார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நல்ல முடிவுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அதற்காக காத்திருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியத்துல முடிவு கிடைக்காதனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், பாரத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்த முடிவை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எந்த காரியத்துல முடிவுக்காய் எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துல உங்களுக்கு நான் நல்ல முடிவை தரப்போகிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு முடிவை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்க போறார். முடிவு எடுக்க முடியாதபடி குழம்பி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், எனக்கு இன்னும் இந்த காரியத்துல ஏன் முடிவு கிடைக்கல அப்படி என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, உங்களை மறந்து விடுகிற தெய்வமும் அல்ல. நிச்சயமாக நீங்க காத்திருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் முடிவை தருவார். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, எனக்கு ஒரு முடிவு கடந்து வராதா, இந்த துக்கத்திற்கு ஒரு முடிவு வராதா, இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு வராதா, இந்த காரியத்துல எனக்கு முடிவு உண்டாகாதா என்று சொல்லி அநேக நேரங்களில அநேக சூழ்நிலையில நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் கூட அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு ஏற்ற முடிவை கொடுத்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. அந்த காரியத்துல நல்ல முடிவை தருவார், நன்மையான முடிவை தருவார், ஆசீர்வாதமான முடிவை தருவார். நீங்கள் எதிர்பார்த்த முடிவை தந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்கிற காரியத்துல நல்ல முடிவை கொடுத்து உடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். முடிவை கொடுக்கிறவர் நீர் அல்லவோ. ஜெபிக்கிற காரியத்துல, நம்பி இருக்கிற காரியத்துல, விசுவாசமாய் தேவனிடத்திலே ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிற காரியத்துல நல்ல முடிவுகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.